14 வருடங்களுக்கு பின்னர் இன்று இஸ்ரேலிய வீரர் ஒருவரது உடலை ஹமாஸ் ஒப்படைத்திருக்கின்றது. இது ஒரு மிகவும் உணர்ச்சி பூர்வமான சம்பவமாக இஸ்ரேலில் காணப்படுவதுடன் இது ஒரு வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஹடார் கோல்டின் எனப்படுகின்ற அப்போது 2014ஆம் ஆண்டு 23 வயது நிரம்பிய இந்த இராணுவ வீரர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஹமாஸ் ஆயுதப்படை உறுப்பினர் ஒருவரால் கொல்லப்பட்டிருந்தார். குறிப்பாக அந்த நேரத்தில் தான் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் படைகளுக்கும் இடையிலான ஒரு 72 மணித்தியாலம் ஒரு சீஸ்ஃபயர் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது ஐக்கிய நாடுகள் சபையாலையும் அமெரிக்காட அனுசரணையாலையும். ஸோ அப்படி இருந்த நேரத்தில் தான் அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 1 மணி நேரத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு இப்போ எங்கே அந்த கலவரங்கள் அடிக்கடி நடக்குதோ இந்த ரஃபா தெற்கு பகுதியில் இருக்கிற ரஃபா போர்டரில் வச்சு தான் இவர் கொல்லப்பட்டிருந்தார். இவரை கொண்ட உடனே ஹமாஸ் படைகள் என்ன செய்ததுன்னா அவர் உடலை எடுத்துக்கொண்டு தங்களுடைய சுரங்கப்பாதை வழியாக சென்று விட்டனர். ஸோ இவரது உடலானது 2014 இன்று 2025 வரை கிட்டத்தட்ட ஒரு 11 வருடம் ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்குது. அதை மீட்பதற்கு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்று கேட்க போனால் அதுவும் ஒரு வியப்பாகத்தான் இருக்குது. குறிப்பாக இந்த சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றதன் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் இது தங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு காணொளி என்று இஸ்ரேல் மக்களுக்கு வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகள் என்று அங்கே ஒரு அரசியல் வட்டாரங்களே இது ஒரு பாராட்டத்தக்க விடயமாகத்தான் கருதுகின்றன. இருந்த போதும் இன்று அந்த இறந்த இராணுவ வீரரது பெற்றோர் ஊடகவியலாளர்கள் அதாவது ஒரு பொது வெளியிலே ஒரு சந்திப்பொன்றை நடத்தி இன்று இந்த தன்னுடைய குழந்தை தன்னுடைய மகனது உடலை பெற்றதானது தான் IDF அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு மட்டுமே நன்றி தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது இதற்குரிய கிரெடிட்ஸை இஸ்ரேலிய பிரதமருக்கோ வேறு எந்த தரப்புக்கோ கொடுப்பதற்கு தாங்கள் விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்க அப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கடந்த 11 வருடங்களாக அரசாங்கங்கள் மாறி மாறி வந்திருந்த போதும் இந்த நெட்டன்யாஹூட பீரியட்ல நிறைய சான்ஸ் அதாவது நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சதாகவும் இந்த உடலை மீட்கிறதுக்கு. ஆனால் அவர் அதை எல்லாத்தையும் தவிர்த்து தன்னுடைய பர்சனல் அஜெண்டாவில் அதாவது இந்த சண்டை யுத்தம் என்ற ரீதியிலான ஒரு அஜெண்டாவில் சென்றதால அந்த உடலை மீட்கிறதுக்கான முயற்சிகள் எதுவும் வெற்றி அடையவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் இப்பொழுது அவரோட பெற்றோர்கள் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அக்டோபர் 7 2023ஆம் ஆண்டுக்கு பின்னர் சினாரியோ அப்படியே தலைகீழாக மாறிட்டு அதுக்கு பிறகு ஒரு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை என்ற ஒரு விதத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போய் கடைசியில் இப்போதான் இந்த உடல்களை மீட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. குறிப்பாக அவர்கள் அந்த பெற்றோர்கள் சொல்கிறார்கள் என்னென்றால் கடந்த 2020ஆம் ஆண்டு COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷனில் இஸ்ரேலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதாகவும் அதாவது இந்த வேக்சின்ஸை காசாவுக்கு கொடுத்து அங்கே இருக்கும் இந்த உடல்களை மீட்கிறது தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அல்லது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வரும்படி தாங்களும் கோர்னதாகவும் அதை இஸ்ரேல் அரசாங்கம் அந்த நேரத்தில் மறுத்ததாகவும் அவர்கள் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்ல போகிறோம்னா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 11 வருடத்துக்கு பிறகுதான் இப்படி ஒரு விஷயம் ஒன்று சாத்தியமாக இருக்குது. இதிலே உண்மையாகவே இழப்பு என்றால் அந்த பெற்றோர்களுக்கு தான். மிச்ச அனைவருக்கும் அது இன்று ஒரு நாள் செய்தி அல்லது ஒரு நாள் துக்கமாக இருக்கக்கூடும். ஆனால் உண்மையை இழப்பு அந்த பெற்றோர்களுக்கு தான். அவர்கள் தங்களுடைய வலி மிகுந்த கருத்தை தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிறைய சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் தலைவர்கள் தங்களுடைய பர்சனல் அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி செயற்பட்டு தான் இத்தனை தாமதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. தன்னுடைய பிள்ளைக்கு யூத முறைப்படி இறுதி சடங்கு நடத்தி அந்த பரியலை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த விதத்தில் இது ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான். இருந்த போதும் இது அவ்வளவுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஒரு நல்ல விடயமாக கருதவில்லை. ஏனென்றால் ஒரு 11 வருடங்கள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். இது யாருக்கும் இப்படியான தண்டனைகள் கிடைக்கக்கூடாது. இந்த நிலையில தற்பொழுது இன்னும் மேலதிகமாக 4 உடல்கள் தான் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இதை ஒப்படைத்ததன் பின்னர் தான் அடுத்த கட்டம் தொடர்பான நகர்வுகள் இருக்கும் என்று இப்பொழுது அங்கிருக்கிற வர்ற தகவல்கள் சொல்லுது. இந்த நிலையில துருக்கி இன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது இஸ்ரேலுடன் பேசியதாக ஒரு சில கருத்துக்கள் வெளியே வந்திருக்கின்றன. அதாவது துருக்கி தாங்கள் தான் கடும் முயற்சியில் ஈடுபட்டு இந்த இறந்த இராணுவ வீரரது உடலை ஒப்படைப்பதற்கான முயற்சியில் கடுமையாக ஹமாஸுடன் இணைந்து செயற்பட்டதாகவும் அதன் காரணமாக அப்படி ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் இந்த டனல் அதாவது ரஃபா போர்டரில் இஸ்ரேலின் எல்லையில் உள்ள சுரங்கத்தில் மாட்டி இருக்கின்ற அந்த 200 ஹமாஸ் உறுப்பினர்களையும் விடுவிக்கும்படியிலான ஒரு கோரிக்கையை துருக்கி இஸ்ரேலுக்கு விடுத்ததாக இன்று இஸ்ரேலிய ஊடகங்கள் பரவலாக இந்த செய்தியை பரப்பி வருகின்றன.
குறிப்பாக இது தொடர்பாக ஒஃபிஷியலாக எந்த விதத்திலும் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் இஸ்ரேலிய மிகவும் நம்பத்தகுந்த ஊடகங்கள் தான் இந்த செய்திகளை வெளியிட்டு வந்திருக்கின்றன. எனவே இது ஒரு ஹிடன் அஜெண்டாவாக கூட இருக்கலாம் என்ற ரீதியில் இப்போது கருதப்படுகிறது. ஏனென்றால் இவ்வளவு காலமும் இல்லாமல் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த இராணுவ வீரரின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்ற கேள்வியும் பொதுவாக எழுப்புகிறார்கள். இது பொதுவாக பார்ப்பவர்கள். ஏனென்றால் இப்பொழுது அந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் 200 பேரும் ஒரு டனலில் மாட்டியிருக்கிறார்கள். அது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இஸ்ரேல் அவர்களை விடுவிப்பதற்கு இப்போது மறுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த எஞ்சிய 4 உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்ற ரீதி. இப்படி இருக்கும் நிலையில இன்றைக்கு இந்த துருக்கியிட இந்த இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் மற்றும் இன்டர்னல் தகவல்கள் சொல்ற செய்தியானது இது ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா போலத்தான் இருப்பதாக தோன்றுகிறது. இந்த உடலை கொடுத்து அந்த 200 ஹமாஸ் உறுப்பினர்களையும் வெளியே எடுப்பதற்கான முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்று தற்பொழுது கருதப்படுகிறது. இந்த நிலையில உலக வங்கி இன்று ஒரு மிகவும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்குது. அதாவது இந்த காசாட டெவலப்மெண்ட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த 1ஆம் கட்டத்தின் பின்னர் 2ஆம் கட்டத்தில் இந்த ஹமாஸ் எல்லாம் வெளியேறி இது ஒரு இன்டர்நேஷ்னல் பீஸ் போர்டுக்கு இந்த காசாட பவர் வந்த பின்னர் அது ஒரு மீடியேட்டர் சபையால் ஒரு டிரான்சிஷன் நடக்கும் இந்த பவர். அதன் பின்னர் இந்த காசாவின் டெவலப்மெண்ட் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நிலையில் உலக வங்கி இன்று தெரிவித்திருக்குது தாங்கள் அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், கிட்டத்தட்ட தாங்கள் இதை எஸ்டிமேட் பண்ணின அளவு கடந்த ஏப்ரல் மாதத்தின் பின்னர் அவர்கள் ஒரு எஸ்டிமேஷன் வைத்திருந்தார்கள். இந்த காசாவை திரும்பியும் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்வது அல்லது ரீடெவலப்மெண்ட் செய்வதென்றால் $50 பில்லியன் தேவைப்படும் என்ற ரீதியிலான ஒரு கணக்கை வைத்திருந்தார்கள். இருந்தபோதும் இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஒரு 70 பில்லியன் அளவான பணத்தொகை தேவைப்படும் இந்த காசாவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து ஒரு ரீடெவலப்மெண்ட் ஸ்டேஜில் விடுறதுக்கு. ஸோ அதற்கு தாங்கள் ஐரோப்பிய யூனியன் மற்றும் தங்கள் உலக வங்கி சேர்ந்து இதற்கான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், அந்த போர்ட் ஆஃப் பீஸ் மீடியேட்டர் சபையெல்லாம் வந்ததன் பின்னர் ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் நடந்த பின்னர் இதற்கான உதவிகளை தாங்கள் முழுவதும் வழங்குவதற்காக முயற்சிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இருக்க நிலையில இந்த வெஸ்ட் பேங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நேற்றைய காணொலியில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வெஸ்ட் பேங்கில் இப்பொழுதும் அந்த தாக்குதல்கள் நடைபெற்று இன்று ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து தகவல் சொல்லுது. இந்த நிலையில உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், கடந்த அக்டோபர் மாதம்தான் இதுவரை காலமும் நடந்த அந்த வெஸ்ட் பேங்கில் நடைபெற்ற கலவரங்களிலே அதிக கலவரங்கள் நடைபெற்ற ஒரு மாதமாக காணப்படுது. ஸோ இது தொடர்பாக இன்று இஸ்ரேலிய பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு கடுமையான கருத்தொன்றை சொல்லியிருக்கார். அதாவது இப்படியான சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்க என்ற ரீதியிலும் இவர்கள் கலவரத்தை தூண்டுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற ரீதியில் ஒரு நடுநிலையான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், பொதுவாக இஸ்ரேலிடமிருந்து இந்த ஆக்கியூபேட் வெஸ்ட் பேங்க் மற்றும் அந்த வெஸ்ட் பேங்கில் நடக்கும் கலவரங்கள் தொடர்பாக, அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்பாக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருவது மிகவும் குறைவு. இதுதான் ஒரு அரிதான சம்பவம். இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் இப்படியான சம்பவங்கள் நடப்பதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஏனென்றால் நேற்று நடந்த தாக்குதலில் சர்வதேச ஊடகவியலாளர்களும் தாக்கப்பட்டிருக்கார் என்பதுதான் ஒரு உலகத்தை மிகவும் கவனத்தில் கொள்ள செய்த ஒரு செயல். ஸோ இது ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும் என்ற ரீதியிலான இப்படியான ஒரு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த நிலையில் தான் தற்பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான இன்னொரு செய்தியும் காசாவிலே நடந்திருக்குது. கடந்த 800 நாட்களின் பின்னர் ஒரு பாடசாலை நேற்று திறக்கப்பட்டு அங்கே சிறுவர்கள் குழந்தைகளுக்கான பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சில வீடியோக்கள் அதிகாரப்பூர்வமான வீடியோக்கள், ஒத்தன்டிகேட்டட் வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வருகின்றன. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அந்த சிறுவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-3 வருடங்களாக எந்தவித கல்விகளையும் கற்காமல் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் இருப்பார்கள். இந்த நிலையில் ஒரு செய்தியும் சொல்கிறது, கிட்டத்தட்ட 1600க்கும் அதிகமான ஆசிரியர்கள் இந்த போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இப்படியான ஒரு மனிதவள குறைபாடு அங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு வெளிப்படையாக இப்பொழுது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை தங்களுடைய அந்த முகாம்கள், தங்களுடைய ரிசோர்ஸஸ் மூலம் தான் இந்த டீச்சர்ஸை அரேஞ்ச் பண்ணி இப்படியான பாடசாலைகளை ஓப்பன் பண்ணுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது மெல்ல மெல்ல அந்த ரீடெவலப்மெண்ட் தொடர்பான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இருந்தபோதும் அந்த போர் பதற்றம் இன்னும் முற்றுமுழுதாக நீங்கவில்லை என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. ஏனென்றால் இந்த சவுத் ரஃபா, அதாவது சவுத் போர்டரில் இப்பொழுதும் பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடிக்கடி அந்த துப்பாக்கி வேட்டுகளின் சத்தம் என்று சொல்லி ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது காசாவில்.
அப்படி இருக்கும் நிலையில் வெஸ்ட் பேங்க், அதாவது அந்த போர்டரில் செட்டிலர்ஸுக்கும் வெஸ்ட் பேங்க் மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்பது இன்னொரு தனி சாப்டராகி போய்கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் இந்த காசா மற்றும் வெஸ்ட் பேங்கில் கடந்த 24 மணி நேரங்களில் பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்த போதும் இன்று ஒரு முக்கியமான சம்பவமாக அந்த இராணுவ வீரரது உடல் ஒப்படைக்கப்பட்டதான ஒரு வரலாற்றில் மிக முக்கியமானது ஒன்றாகவும் நாம் அனைவரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது. குறிப்பாக என்னவென்றால், அந்த இராணுவ வீரரது இறப்பானது அந்த பெற்றோருக்குத்தான் ஒரு மிகப்பெரிய இழப்பு. மற்ற அனைவருக்குமே ஒரு சாதாரண செய்தி என்று சொல்வதை விட ஒரு நாள் துக்கம், 2 நாள் துக்கம், அல்லது நாங்கள் ஒரு வளமை போல ஒரு 10ஓடு 11 செய்தியாகத்தான் கடந்து சென்று விடுவோம். ஆனால் இந்த இழப்பு நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், சமாதானத்தை எப்பொழுதும் பேணுவதுதான் அனைவருக்குமே நல்லது என்பது. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.